நல்லா இருக்கீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருப்பீங்க மதியானம். டீ காஃபி ஆச்சா? ஆமாக்கா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா வந்து அக்கா சேனல்ல ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்குறான். நான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன். டீ குடித்தாச்சு. ஆஃபீஸ்லேயே டீ குடிச்சிட்டு அப்புறம் ஆஃபீஸ்லேயே என்னது ஆனியன் பஜ்ஜி செஞ்சேன். நாங்களே ஓன் குக்கு ஆஃபீஸில். டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நாங்களே பண்ணிப்போம். இன்றைக்கி ஆனியன் பஜ்ஜி செஞ்சேன். சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஐயோ, அப்படியே பண்ணுறான். அவனை கொன்னே போடுறேன். வரட்டும். இன்னொரு லைவில் சொன்னான், அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி, தப்பு. நான் சொல்லியிருக்கேன் இந்த பையன் பிள்ளைகிட்ட, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் சேனலில் போய் நம்ம அப்படி இது பண்ணக்கூடாது, தப்பு தானே. சரி, நான் அவனை வான் பண்ணி வைக்கிறேன். என் மேலே இருக்கிற அதீத பாசத்தினால அப்படி பண்ணியிருப்பான். நான் சொல்லியிருக்கேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு தான். மற்றவங்க சேனலில் போய் நம்ம சேனல் சொல்கிறது தப்பு இல்லையா? பாசக்கார பையன். ஒர்க்கில் இருக்கானா என்னன்னு தெரியல, இங்கே காணும். பிரபாகா சேனல் வாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாடா. ஆமாம், ஜாலியாக இருக்கும். நம்ம 8 மணிக்கு லைவ் போடுவோம். அப்போ எல்லோரும் தருவாங்க, ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால லைவ் போட முடியுமான்னு தெரியல. அதனால தான் இப்போ சும்மா ட்ராவல் டைம் லைவ் போட்டேன். எப்பவுமே நைட்டு 8 மணிக்கு லைவ் போடுவோம். திங்கள்லேருந்து வெள்ளி வரலும் எப்படியும் ஷார்ப்பாக ஒரு 8லேருந்து 8:30 மணிக்குள்ள லைவ் வந்துடும். நம்ம ஒன்றும் வளர்ந்து வர சேனலும் இல்லை, அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. அதே சமயம் வீடியோவும் அந்தளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதோ கடமைக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்குப்பா. விருப்பம் இருக்கிறவங்க வாங்க சொன்னாங்க, தப்பு இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க வாங்க சொன்னது கரெக்டு தான். இருந்தாலும் அந்த சேனல் அவங்க என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. என்னடா இவங்க சொல்லி வந்து பண்ண சப்ஸ்கிரைப் கேட்குறாங்களோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கள்ல. நானும் என் சேனல் யாராலும் வந்தாங்கன்னா, சேனல் இருக்குது அப்படின்னா ஓப்பனாக சொல்லுவேன், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அடுத்த சேனலில் போய் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சொன்னதுனால தானே இன்றைக்கி தினேஷ் ஒரு தம்பி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? அண்ணாவா தம்பியை தெரில, நான் தம்பின்னே கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு தம்பி தான். அதனால் நானும் கிருஷ்ணாவோட தம்பியை நானும் தம்பியாக ஃப்ரெண்டுன்றனால நானும் தம்பியை எடுத்துட்டேன். டிபி மீடியாவில் வந்து சொன்னார். ஓ அப்படியா? அவங்களே சேனல் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா? சரிம்மா. எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால தான் நான் யோசித்தேன். மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, வணக்கம். 4 பேர் லைவில் இருக்கீங்க, ஒருத்தரும் லைக் போட மாட்டேறீங்க. ட்ராவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு தான் கேட்கும். தினேஷ் தம்பி, ஒர்க் போகிறீங்களா? நம்ம எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் சேலம். இந்த டைமில் யாருமே லைவ் வர மாட்டாங்க. ஏன்னா என்னோடய லைவ் டைம் இது இல்லை. ஸோ சும்மா தான் போட்டேன். அப்படிங்கும்போது ஒருத்தரும் வர மாட்டாங்க.